ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷீரடியிலேருந்து ஒரு லைவ் போட்டிருக்கோங்க. இப்போது நான் எங்கே இருக்கேன்னா சாய் காம்ப்ளெக்ஸில் இருக்கேங்க. பாபாவுடைய சாய் காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ் பேர் வந்து சாய் காம்ப்ளெக்ஸ். இங்கேருந்து நான் எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா, வழக்கம் போல் பாபாவுடைய துவாரகமாய் சாவடி ஹனுமன் மந்திரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து சாய் காம்ப்ளெக்ஸ். நிறைய கடைகள் இருக்கும் இங்கே, உள்ளுக்குள்ளேயே ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். அந்த கடைகள்லாம் நீங்கள் போகலாம், போய் பர்ச்சேஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சதாப்தி மண்டபம். இந்த சதாப்தி மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய 100வது வருஷம் சமாதி நாளில் தான் இந்த சதாப்தி மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா இனாக்ரேஷன் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஜன் கீர்த்தன், நிறைய சாய் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் தூப்பாரத்தி முடிஞ்சதுக்கு பிறகு பஜன் கீர்த்தன் எல்லாமே நடக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபங்க்ஷன் டயத்துலலாம் நிறைய பேர் வந்து வருவாங்க. பரதநாட்டியம் எல்லாமே இங்கே நடக்கும். ஷீரடியில் வந்து கூட்டமே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் கூட்டம் ஏறிடுங்க. தீபாவளிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுடைய கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். முக்கியமாக குஜராத் மக்கள் வந்து தீபாவளிக்கு அப்புறம் வருவாங்க. நமக்கு வந்து தமிழ்நாட்டில் தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. ஆனால் ஷீரடியில் மகாராஷ்டிராவில் தீபாவளி வந்து 21ஆம் தேதி. நல்லா கேட்டுக்கோங்க, நமக்கு தமிழ்நாட்டில் தீபாவளி வந்து 20ஆம் தேதி, மகாராஷ்டிரா மாநிலத்தில் வடநாட்டில் வந்து 21ஆம் தேதி. அதுக்கு ஏன் இந்த மாற்றம் அப்படின்னா, எதுக்காக இந்த மாற்றம்? இங்கே வந்து அந்த சூரிய உதயத்தப்ப என்ன திதி இருக்கோ, சூரிய உதயத்தப்ப என்ன திதி இருக்கோ அதான் வந்து அன்னைய நாளுடைய திதி. இது மகாராஷ்டிரோட பாலிசி. நமக்கு வந்து அமாவாசைனா என்றைக்கு நைட் வருதோ அந்த நைட்டு வர்றதை வந்து நம்ம கணக்கு பண்ணுவோம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி காலையில் சூரிய உதயத்தப்ப அமாவாசை திதி இருக்குது. ஸோ அதனால் வந்து அன்றைக்கி தான் அமாவாசை மகாராஷ்டிரா முழுக்க. நீங்கள் கேட்டிங்கன்னா 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் வந்து தீபாவளிங்க. 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் தென் இந்தியாவில் வந்து 20ஆம் தேதி தீபாவளி. நம்ம தனசேகர் சாய் சொன்னார்ல, சூரிய உதயம் அந்த விஷயம் சொன்னார்ல, அதனால தான் இந்த மாற்றம் 20, 21ன்ற மாறுறதுக்கு காரணம் இதனால தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஷீரடியில் இந்தளவுக்கு க்ரௌடே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஹனுமன் மந்திருக்கு வந்துட்டோம். ஹனுமன் மந்திர் வந்தாச்சு. ஹனுமன்ஜியோடைய ஆரத்தி சூப்பராக இருக்குங்க. காலையில் 7:15 ஆரம்பிப்பாங்க. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இரவு வந்து 7:15 ஹனுமன்ஜியோடைய ஆரத்தி நடக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆரத்தி முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் பிரசாதம் வாங்குறதுக்காகவே ஹனுமன்ஜி கிட்டே வந்துடுவோம். ஏன்னா அந்த பிரசாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிரசாதம் வந்து என்ன பிரசாதம்னா, சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வெல்லம் கொடுப்பாங்க. சனிக்கிழமை வந்து வேர்க்கடலை வெல்லம் கொடுப்பாங்க. மற்ற நாட்களில் என்ன கொடுப்பாங்கன்னா ஷீரா ரவா கேசரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாளில் வந்து கொடுப்பாங்க. மற்ற நாளில் வந்து சீரா ரவா கேசரியும், சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெல்லமும் வேர்க்கடலையும் கொடுப்பாங்க. ஏன்னா சனிக்கிழமை வந்து ஹனுமனுக்கு உகந்த நாள்னு சொல்கிறதுனால சனிக்கிழமை அதை கொடுப்பாங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பழைய லைவ் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷீரடி லைவ் வீடியோஸில் ஹனுமன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த அரச மரம் வேப்ப மரம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு. அந்த சிவலிங்கம் வந்து பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி வச்ச சிவலிங்கம். ஆனால் அந்த சிவலிங்கம் வந்து இங்கே ரெனோவேஷன் ஒர்க் நடந்ததுனால அந்த சிவலிங்கம் சேதம் அடைஞ்சிருந்துச்சு. அதை வந்து கோதாவரியில் போட்டுட்டாங்க. அதுக்கடுத்து இந்த
ராகு கேது பகவானும் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர் இருந்த காலத்தில் ஷீரடியில் இருந்தப்போ 1937க்கு அப்புறம் 36-37க்கு அப்புறம் எந்த வருஷம்னு எனக்கு சரியாக தெரில. ஏன்னா அவர் 1937 தான் ஷீரடிக்கே வராரு. அப்போது அவர் வந்து இந்த ராகு கேதுவை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு. 1936-37 அவர் வந்தது நரசிம்ம சுவாமி. 36க்கு மேலே தான் வந்தார். ஷீரடியோட எல்லைக்கல் நம்ம பார்க்குறோம். ஷிரடியில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக நிறைய லைட்டிங் ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. டெக்கரேஷன் ஒர்க்கெலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தீபாவளி லைட்டிங் ஒர்க்கு தான். ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு உங்களுக்கு வந்து லைவ் எடுக்கிறேன். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு நைட் லைவ் நான் கொடுக்குறேங்க. அந்த நைட் லைவில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பாபா வந்து தண்ணியில் விளக்கேற்றினாருன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியில் விளக்கேற்றின ஞாபகார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து தண்ணி ஊற்றுற மாதிரியும், இந்த சின்ன பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து தண்ணி ஊற்றுறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த விளக்குக்கு போகுது. அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிய போகுது. ஸோ சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாபா தண்ணியில் விளக்கேற்றினாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட ஞாபகார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தீபாவளிக்கு வச்சுருக்க டெக்கரேஷன் ஒர்க்கில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் டைம் வந்து நல்ல டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் லைட்டிங் ஒர்க்கெல்லாம் நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேங்க. இப்போ தான் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. பாபாவுடைய ஃபங்க்ஷன் மோட ஆகிக்கிட்டு இருக்கு ஷீரடி தீபாவளிக்கு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நைட்டு வந்து உங்களுக்கு ஒரு நாள் லைவில் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். சாவடி பார்க்குறேங்க. சாவடியில் நிறைய லைட்டிங் ஒர்க்லாம் நடந்திருக்குங்க. பாருங்கள், வந்து அரண்மனையில் போடுற மாதிரி லைட்டு இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. பாபாவுடைய சாவடி இன்றைக்கி லைவ் வந்து ஜஸ்ட் ஷீரடி எவ்வளோ அழகாக இருக்குது, கூட்டம் இல்லாமல் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு லைவ் காட்டிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து ஒரு புது பாபாவோட ரிலேட்டடான பிளேசஸ், அங்கேருந்து ஒரு ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோங்க. அது மட்டும் இல்லாமல் பாபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லி ஆகணும். பாபா வந்து தீபாவளி அன்னைக்கு தண்ணியில் விளக்கேற்றினாருன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து தீபாவளி அன்னைக்கெல்லாம் தண்ணியில் விளக்கேற்றலை. அது வந்து ஒரு சாதாரண நாள், அது வந்து ஒரு நார்மல் டேயில் தான் அவர் வந்து தண்ணியில் விளக்கேற்றுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு விளக்கேற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே எண்ணெய் கொடுக்குறவங்க, ஷீரடியில் எண்ணெய் கொடுக்குறவங்க வந்து எண்ணெய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாய்க்கு போய் அவர் வந்து தண்ணியில் விளக்கேற்றுறாரு. ஆனால் நீங்கள் நிறைய சினிமா படமும் நாடகங்களும் பார்க்குறதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மின்ற பொண்ணுக்கு வந்து யாரும் விளக்கு கொடுக்கல, அதனால பாபா வந்து விளக்கேற்றினார். அது வந்து ஒரு தீபாவளி நாள் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தீபாவளி அன்னைக்கு தான் பாபா விளக்கேற்றினாருன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. பாபா விளக்கேற்றின நாள் வந்து ஒரு சாதாரண ஒரு நார்மல் டே. அது வந்து தீபாவளி நாள் கிடையாது. அதுக்கு ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பற்றி புத்தகம் எழுதியிருக்காரு. தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பற்றி புக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சாப்டரில் வந்து இந்த விளக்கேற்றுறதை பற்றி தாஸ்கனு மகாராஜ் சொல்லியிருப்பார். அப்போது ஷீரடி மக்கள் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, இந்த ஃபக்கீர் இன்னைக்கு மாட்டிக்கிற போகிறான், அவன் எப்படி தண்ணியில் விளக்கேற்றுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது பாபாவுக்கு அங்கே சப்போர்ட்டாக கொஞ்சம் பொறுங்க, அந்த மகான் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம், அதுங்களும் எதுக்கு கிண்டலும் கேலியும் பண்ணுறீங்கன்னு சொல்லி அங்கே பாபாவுக்கு ஆதரவாக அங்கே சப்போர்ட் பண்ணி நின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் டாங்லே, திரிகம்பக் டாங்லே, நானா சாஹிப் டாங்லேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டாங்லே தான். ஏன்னா பாபாவுக்கு மரப்பலகை கொடுத்தாருல, அந்த டாங்லே தான் பாபாவுக்காக அன்றைக்கி அங்கே நிற்கிறாரு, சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு. இதை வந்து பார்த்திங்கன்னா சந்த கவி தாஸ்கனு மகாராஜ் வந்து அவருடைய புக்கில் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. தாஸ்கனு மகாராஜ் வந்து அவரோட புக்கில் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த புக்கு நேம் வந்து எனக்கு தெரியலை, பட் நம்மளுடைய பழைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா டாங்லே
வீட்டுக்கு போனப்போ நம்ம எடுத்த விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த புக்கு நேமை வந்து நான் ரெஃபர் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு லைவில் வந்து உங்களுக்கு அந்த புக்கு என்ன புக்கு அந்த புக்கு நேம் எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா தாஸ்கனு மகாராஜ் எழுதின புத்தகத்தில் தாஸ்கனு மகாராஜ் வந்து பாபா எப்படி விளக்கேற்றினார், தண்ணியில் விளக்கேற்றினார், அது எந்த நாளில் அது நடந்துச்சு, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி லைவ் வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால நான் டக்குன்னு ஷிரடியில் துவாரகமாய் சாவடி ஹனுமன் மந்திர் மட்டும் காட்டிட்டேங்க. நாளைக்கு பாபாவோட கொஞ்சம் ரிலேட்டடான பிளேசஸ் ரஹாத்தா ரூயி நீம்காவ் ஏதாச்சும் ஷாமா வீடுங்க பக்தர்கள் வீடுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றாவும் நம்ம போய் அங்கே இருக்கிற விஷயங்கள் அதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து துவாரகமாயிலெல்லாம் கூட்டமே இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. பாபா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.